ஒரு கா கூட இல்லை பாரு மரத்தில். ஒரே இப்போ தான் பிஞ்சு விட்டுக்குது. இப்போ தான் பிஞ்சே விட்டுக்குது. எல்லாத்துக்கும் மருந்து வச்சாரு. சூப்பராக இருக்குது. ரொம்ப நாள் ஆகுது. நல்லதாக தான் பார்த்து அவர் கொடுத்தாரு. சிக்கன் மசாலா. சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா. மட்டன் மசாலா. அதான் ஆட்டுக்கறி மசாலா இது. அதான் சாத்துக்குடி மாற்றுக்கு மருந்து வைக்கிறியா? வைக்க போறியா? வாங்கி அந்த ரெடியாக வச்சுட்டு பழகுது. நான் போய் வரத்தங்காட்டியா? எத்தனை கிலோ? 3 கிலோ மருந்து. சாத்துக்குடி மரத்துக்கு ஒரு 2-3 சாத்துக்குடி தான் காய்ச்சிது. சாத்துக்குடி காய்க்கலையா, அதனால மருந்து வைக்கிறாராம். சுற்றி நோண்டணும், பள்ளம் போட்டு தான் வைக்கணுமா? அதில் சுற்றி அப்படியே அதில் பள்ளம்லாம் போட்டுரும். அப்படியே உள்ளே கொட்டு அப்படியே கொட்டு வேண்டி தான் பள்ளத்தில் வேறுங்கடா. மண்ணு கொட்டி வச்சுக்க. தானே எதுக்கு மண்ணை கொட்டியா? அவ்வளோதானே? அப்படியே மண்ணை கொட்டியா மூட்ட வேண்டி தான். மேலே மூட்ட வேண்டி தான். அது கரை அப்படியே ஊறியா மேலே போட்டால் சரியா செட் ஆகலாது. மாமரத்துக்கு வைப்போம். மாமரத்துக்கு என்னத்துக்கு? அதான் காய் காய்க்கிட்ட வருஷம் மாமரம் பேர் காய் காய்க்கிறதுக்காகத்தான் மருந்து. இது காய் விடும். இது வேர் ஒட்டை கொடுத்தா அப்படியா? வேர் ஒட்டில் கொட்டாதா, எடையா குத்து குத்துறான். குத்துக்கு போயிருக்கு. அங்கே தான் கொட்டணும். வேர் தான் வைக்கணும். இப்படி தான் வைப்பாங்களா? சுற்றி நோண்டிட்டு வைக்க மாட்டாங்களா? சுற்றி நோண்டி வைக்கலாம். நம்மளால முடியாதுக்காக தான் இவர் வேலை பார்க்குறது. வேற ஒன்றும் இல்லை. சரி சரி. சுற்றி நோண்டி வைப்பாங்க தான். வை ஒரு கையே கை மருந்து அப்படியே வேரில் கொட்டி மூட்டோம்னாக்கா அது இழுத்துக்கும். தானே ஊறி அவரு தவிர வேற இழுத்துக்கு. எங்கள் வீட்டுக்கு முந்திரி செடிக்கெலாம் சுற்றிரும் நோண்டிட்டு வைப்போம். நாங்கள் ஆரவில்லை மருந்து கூட முடியும். அப்படி போகிறதுக்கு சுற்றி பழம் பறிச்சுட்டு அந்த மரத்தை சுற்றி அப்புறம் தள்ளி விடுவோம். போட்டு இன்னொன்று வேணுமா? பள்ளியோட விட்டு போகிறாரு. பால்தான் விட்டு போகிறாரு. நாயை காணுமே. நாய் இன்னைக்கு இல்லை. நமக்குறான்ல அது இல்லை. இன்னைக்கு செடிக்கு மருந்து வைக்கிற வேலை ஆகுது. எலுமிச்சை மரத்துக்குன்னா வைக்கலாம். அதுன்னா சேம காய் காய்க்கும். நல்லா வருஷத்துக்கு 1000 ரூபாய்க்கு காய்க்கும். 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு கூட காய்க்கும். கொய்யா மரம் என்ன காய்க்குது? சும்மா ஒரு காய் 2 காய் காய்ச்சா கிளி ஆச்சு முத்து. நீ தான் வித்தியாசமாக பழம் பறிச்சிட்டு போட்டுற. சரி சரி பார்ப்போம், காய்க்கிட்ட பார்ப்போம். மேலே போட்டால் தான் உரைக்க மாட்டேன். அப்புறம் தென்னை மரத்துக்கு கீழெல்லாம் வைக்கிறதுக்கு வச்சுக்கிறியா? இதுலேயே இதானே? அது கொய்யா மரம்னால அதில் ஊறுறது இதுலேயும் ஊறிடும். வேணாம், மழை பெஞ்சிக்குது. இப்போ மருந்து வச்சாக்கா நல்லா காய் காய்க்கணும் கேட்க வச்சுன்னுக்கிறியா? அந்த கொய்யா மரத்துக்கு வைக்கிற பக்கத்தில் இருக்குது. ஊறிடும்ல. ஆனால் எப்படி ஊறும்? அது வேறு. இது நான் பப்புளி மரத்துக்குமா விதை போடுறாங்க. இயற்கையாக விதைச்சி சாப்பிட்டா தான் நல்லதுன்றாங்க. நீ மருந்து போடுறது சரி கிடையாதுடா கூட. தென்னங்கன்றுக்கெலாம் சரி வைக்க வேண்டியதான். அதனால் பப்புளி கண்ணுக்கெலாம் வைக்கிற அப்படி இதுக்கும் வேறுங்க வச்சிட வேண்டியதான். 4 பழம் பறித்து வச்சிட வேண்டியதான். அப்படியே பழம் பறித்து வச்சிட வேண்டியதான். எத்தனை பழம் போடுற? 4 பழம் மருந்து வச்சாக்கா சூப்பராக காய்க்குது. காய்க்கின்ற ஒரு பிஞ்சு கூட இல்லை மரத்தில். இது பூரியாவா? பொட்டாச்சா? பொட்டாஸ் காம்ப்ளெக்ஸ் எல்லாத்துலேயும் அப்படியே பள்ளம் ஒரு கட்டப்பறையில் ஒரு பள்ளம் பறித்து அதில் கொட்டிட வேண்டியதான். களை வெட்டுற மாதிரி வெட்டிட்டு அதில் தான் போடணும். நீ போடுறது முடியாத வேலை செய்கிற வேலை இது. அதெல்லாம் கிடையாது. சூப்பராக அது என்ன பண்ணுன்னா
மண்ணை கொட்டி மூடணும்னா அது மட்டும் ஊறும். ஊறும். மழை நேரத்தில் நல்லா ஊறி காய் வைக்கின்ற. இப்போ தான் மரத்தில் பிஞ்சே வைக்குது. ஒரு பிஞ்சு கூட கிடையாது. நிறையா தான் எருவே தான் பக்கத்தில் கொட்டி வச்சுக்கிறேன். இப்போ எருவு தான் எல்லாத்தையும் வரையாந்து இதில் அவ்வளோ எருவு கொட்டியும் இது வந்து காய்க்கல. அம்மா எருவு கொட்டிக்கிறேன். நான் உலகத்து எருவு கொண்டாந்து கொட்டிக்கிறேன். ஒன்றுமே காய்க்கல. சரி இதாச்சும் வச்சு பார்ப்போம், காய்க்குதா பார்ப்போம். ஒரு காய் கூட இல்லை பேர் மரத்தில். ஒரு இப்போ தான் பிஞ்சு விட்டுக்குது. இப்போ தான் பிஞ்சே விட்டுக்குது. ஒரு பிஞ்சு கூட இல்லை. 2 மரத்தில் ஒத்த பிஞ்சு கிடையாது. சட்னி அரைக்க கூட பிஞ்சு கிடையாது. மரங்குது அங்கே வாசலில் ஒரு மரங்குது, தோட்டத்தில் ஒரு மரங்குது பேர். இப்போ தான் பூ எடுக்குது. மருந்து அவங்க என்ன கமெண்ட் பண்ண சொன்னால் மருந்து இயற்கையாக தான் காய்க்கணும் சொல்ல போகிறாங்க. இயற்கையாக தான் காய்க்காச்சு சாப்பிட்ணும், மருந்து வச்சுலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல போகிறாங்க. வேறு என்ன சொல்லுவாங்க? நான் சொல்கிறது தான் சொல்லுவாங்க. கமெண்டில் சொல்லட்டும், இரு என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். வைக்கலாமா வைக்கக்கூடாதா? தண்ணி வருதா? ஆமாம் அதை வருது. இது இயற்கையாக விளையாடுறது தான் காய். நம்மளுக்கு உடம்புக்கு நோய் இல்லாத பொருளாம் அப்படி தான் சொல்லுவாங்க. நம்ம எருவு கொட்டி சாணி கொட்டி அதில் விளையாடுறது தான் நல்லா சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. இது செயற்கையாக தானே நம்ம மருந்து வச்சு போடுறோம். அதில் என்ன காய்க்கிற பொருளுக்கெல்லாம் மருந்தில் தான் விளையுது. ஒரு தேங்காயிலையும் மருந்து வைக்கணுன்ற நீ காய்க்க மாட்டுதுன்ற. அப்புறம் அவங்க மெட்டர் தான் நீயும் செய்கிற. ஒரு வீடு வச்சுட்டா 2வது காய்க்கின்றியா? சரி இது இந்த எலுமிச்சை மரத்துக்கு என்ன ஒரு 10 காய் தான் காய்ச்சிது. நல்லா மரம் பெருசாக இருக்குது பேர். இல்லை எவ்வளோ பெருசு வளர்ந்துக்குது பேர். நல்லா அந்த ரோட்டில் இருக்கிற மரம் வந்து அப்படியே ஒரு மாதிரியாக மஞ்சளாகிடுது. இந்த மரம் நல்லா இருக்குது. உடனே நிறைய டைல்ஸ் கொட்டி வச்சுனா அந்த டைல்ஸ் பூரா காணாத போயிடுது. ஆனால் அள்ளிவிட்டாங்க. இந்த பக்கம் காணாம நிறையா இருந்தது. காணா தெரியலையே. நல்லா அள்ளிமேட்டுக்குது. அது உள்ளே நம்ம இருக்கிறோம். எப்படி டைல்ஸ் எல்லாம் காணாத போச்சுன்னு தெரியலையே. நம்ம அந்த வீடு கட்ட சொல்ல அடுத்த டைல்ஸ் பூரா அங்கே தான் கொட்டி வச்சுருந்தோம். அது ஒரு 4 டைல்ஸ் தான் கிடக்குது. 3 டைல்ஸ் இருக்குது. அந்த நீல டைல்ஸும் கூட பாரு அதான் கிடக்குது. மீதி டைல்ஸ் எல்லாம் எங்கே போச்சே? போதுமா? ஹாய், கறி வாங்கி வந்துருச்சு. செடிக்கெல்லாம் எல்லா செடிக்கும் கொய்யா செடி, மாமரம், தென்னை மரம், தென்னைக்கன்று, எல்லாத்துக்கும் மருந்து வச்சுட்டாரு. அவரை செடிக்கு சரி அப்படியே வாங்கிட்டு வந்த கறியை சமைச்சிடுவோம். 4 கிலோ ஆட்டுக்கறி வாங்கி வந்துருக்காரு. எப்படி இதுன்னு பார்ப்போம். சூப்பராக எல்லாத்துக்கும் மருந்து வச்சிட்டாரு. அப்புறம் தான் என்ன பண்ணுறது, எல்லாத்துக்கும் மருந்து வச்சுட்டாரு. அப்படியே இதை வாங்கி குழம்புக்கு ஏதாவது கறி ஆக்கி சாப்பிடுவோம். ரொம்ப நாள் ஆச்சு, 5 நாள் மேலே. ஒரு 20 நாள் அவர் கழிச்சு சாப்பிட்டு. இன்னைக்கு 21 நாள் ஆட்டுக்கறி, 4 கிலோ ஆட்டுக்கறி. சூப்பராக இருக்குது. அப்படியே அதான் 21 நாள் ஆகுது. சூப்பராக இருக்குது. ரொம்ப நாள் ஆகுது. நல்லதாக தான் பார்த்து அவர் கொடுத்தாரு. நல்ல கறி தான் பார்த்து கொடுத்தான். சோறு வேகுது. குக்கரில் கறியை போட்டுக்கிறேன். வந்துட்டு 6 விசில் வச்சு திறக்கிறேன். 6 விசில் வச்சுட்டேன். நல்லா கறி பண்ணுங்க. பொசு நல்லா வெந்து போச்சு. மஞ்சள் தூள் போடல? மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். போட்டியா? போட்ட மாதிரி தெரியும். போட்டேன். சரி. உப்பு கொஞ்சம் போட்டு மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அவிச்சிட்டேன். குழம்பு கூட்டிக்க வேண்டியதான். திட்டமாக எண்ணெயை ஊற்றிக்கிறேன். அது பேர் எனக்கு தெரியாது. மண்ணாலா ஒரு லவங்கப்பூ, கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம், கொஞ்சிட்டு வெங்காயம், நல்லா வதங்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதில் 4 வெங்காயம் போட்டுக்கணும். ஏன்னாக்கா அரையாது. அதனால் கொஞ்சம் வெங்காயமும் போட்டு அதில் அரைக்கணும். 2 ரவத்தான் 4 பூண்டு, 4 பல்லி பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, அது எப்படி மையம் வாங்குவேன். அதனால் நான் வெங்காயத்தை அதில் போட்டு கொடுத்துட்டேன். பச்சை மிளகா பாரு, 2 பச்சை மிளகாய் 5 வருஷம் போடுவேன். அப்படியே போட்டோம். அது கொஞ்சம் வதங்கிட்டு தக்காளி போட போறியா? ஆமாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டோம்னா கொஞ்சம் வதங்கிட்டு அப்படியே கறிப்புளியும் தக்காளியும் போட்டுக்கணும்.
மசாலா சிக்கன் மசாலா. சிக்கன் மசாலா மட்டன் மசாலா. மட்டன் மசாலா. அதான் ஆட்டுக்கறி மசாலா இது. அதான் அதை போட்டு போதுமா? போட்டுக்கோ, அப்படியே வதக்கிக்குவோம். நான் போடுவேன் நிறைய நாளைக்கு. ஒரு வேலைக்கு நான் போடுவேன் பாரு. நான் அப்படியே தான் இருக்குது. எம்மா தான் இருக்குது. கொஞ்சமாக தான் போட்டுக்கிறேன். காலையில் கறி முழுசா உரத்தேன். நிறைய தண்ணி வச்சு வேலை வச்சுருந்தேன். அப்படியே மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் முட்டைக்காண்டி உப்பு அதை கொஞ்சம் போட்டேன். திட்டமாக கம்மியாக போடு. திட்டமாக போட்டு உதவி உள்ளதை பாதி கொஞ்சம் பாய்த்தான் போட்டேன். சரி, கொதிக்க வேண்டியதான். அப்படியே தண்ணி ஊற்றி கொஞ்சம் தூள் கரெக்டாக போட்டியா? போட்டேன். அதே போதும். சரி. போட்டு கறி குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரி. போடு. முந்திரி பயிர் ஒரு 4 துண்டு சின்ன சின்ன பீஸாக எடுத்து வச்சுக்கிறேன். தேங்காய் சரி அரைச்சி தேங்காவும் முந்திரி பயிரும் அரைச்சேன். சின்ன மிக்சி ரவை கூட அரைக்கல. அதனால குழம்பு கொச்சி போச்சு. இன்னும் இருந்தால் தான் மஞ்சிக்குது. பெரிய ஸ்டாரில் போடுவோம். இம்மா பெரிய ஓண்டை கொண்டு போய் அதில் போட்டால் எங்கேருந்து மையம். குழம்பு ரெடி. நாட்டுக்கோழி முட்டை இன்னைக்கு ரொம்ப நாளாகுதா சாப்பிட்டு. ஆட்டுக்கறி சாப்பிட்டு ரொம்ப நாளாகுது. அதுதான் இன்னைக்கு காலையில் ஆட்டுக்கறி வாங்கிட்டு வந்து ஒரு முட்டை ஆளுக்கு ஒரு முட்டை நாட்டுக்கோழி முட்டையை வச்சு இன்னைக்கு சாப்பிட்றோம். சூப்பராக வச்சுருக்கோம் குழம்பு. கொல்லிக்கு போய் அந்த வேலையை கொல்லிக்கு போய் இல்லை, மருந்து வைக்கணுமா எல்லாத்துக்கும். மருந்து வச்சாதான் காய்க்குமா. எல்லாத்தையும் மருந்து ரெடி பண்ணி மருந்தெல்லாம் வச்சுட்டோம். சமைச்சோம். சுவையாக சாப்பிட போகிறோம். நல்லா இருக்குதா பாப்போம். சாப்பிட்றோம். எல்லாம் அப்படி போகுது. பொசன்னு போகுது. எல்லாம் குக்கரில் ஒரு 6 விசில் போட்டான். நல்லா தான் இருக்குது. அருமையாக நல்லா அது சூப்பராக இருக்குது. அருமையாக இருக்குங்க. ஸ்ரீ கேசி கிரியேஷன் சேனலில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா பாய். அப்படியே கேஸ் கிரியேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய். டாடா பாய்.